பாலநேசு உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, சிவியை பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைக்கு இன்று நாம் திருமுழுக்கு கொடுக்கிறோம். திருமுழுக்கு வழியாக நம்முடைய குழந்தை தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறது. தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறது. தூய ஆவியை பெற்றுக்கொள்வதால் இந்த குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறது, கடவுளின் பிள்ளையாக மாறுகிறது. நம்முடைய திரு அவையில், கத்தோலிக்க திரு அவையில் நாம் ஒரு உறுப்பினராக இந்த குழந்தை நாம் நேசிக்கிறோம், நாம் இணைத்துக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த குழந்தைக்காக நாம் சிறப்பான முறையில் ஜெபிக்க வேண்டும். திருக்குடும்பத்தில் இல்லையா, குடும்பத்தில் குழந்தைங்களான மகிழ்ச்சியே கடவுள் குழந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போல இந்த குழந்தையை கடவுளுக்கு உணர்ந்த குழந்தையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்காக இந்த குழந்தைக்காக நாம் நம்பிக்கையோடு செய்வோம். அதே போல் ஞான பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இன்னைக்கு கடவுள் உங்களை என்ன செய்கிறார்? சுமத்துறாரு. என்ன பொறுப்பு? ஞான பெற்றோர் என்ன வேலை செய்யணும்? இந்த குழந்தையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நல்ல குழந்தையை வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை அவங்க செய்யாட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லி நல்ல முறையில் செய்ய சொன்னால் அது உங்களுடைய கடமை. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? பிரிஜித் ஆல்பர்ட். பிரிஜித் ஆல்பர்ட் கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் உங்கள் மீது நான் சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் பெற்றோர், ஞான பெற்றோர், மீட்பரம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். பெரிய இப்பொழுது நாம் புனிதர்களை நோக்கி மன்றாட இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று பதில் சொல்வோம். இறைவனின் அன்னையா புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பவுலடியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேர் கொடுத்து நம்முடைய குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை சென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய் ஆவியார் குடிகொள்ள செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்த மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராக அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாம் கொடுக்கிறோம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறோம். பாவத்திற்கு காரணமும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறோம். இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிட்ட நம்பிக்கையில் நம்முடைய குழந்தை பிரிஜித் ஆல்பர்ட் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறோம். பிரிஜித் ஆல்பர்ட் தந்தை, மகன், தூயாவின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். இப்பொழுது ஒரு வெண்ணிற ஆடையை நம்முடைய குழந்தையினுடைய தலையில் வைத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த வெண்ணிற ஆடை என்பது தூய்மையின் அடையாளம். இந்த குழந்தையை கடவுள் கொடுத்தது கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல குழந்தையாக நாம் கடவுளுக்கு வளர்த்து கொடுக்க வேண்டும். பிரிஜித் ஆல்பர்ட், நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று
இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தையை தந்தைய இறைவன் புகழ் மகிமை விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி திருமுழுக்கு பெற்ற இந்த குழந்தையையும் குழந்தையின் பெற்றோர் ஞான பெற்றோர் உறவுகளாக கூடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பார்த்து